9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அட்டமத்தில் உட்கார்ந்தார். அதோடைய அர்த்தம் என்னென்னா பூர்வீக சொத்து, அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனை சிலருக்கு வரலாம். சிலர் பூர்வீக சொத்தை விற்கக்கூடிய அமைப்பு வரலாம். ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்கள், சொத்தை வாங்கி விற்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். நேர்மையான முறையில் தொழில் செய்தால் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கு பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இப்போ 9ஆம் இடத்திலே இருப்பது பலருக்கு பதவி மாற்றம், வேலை மாற்றம், இதை சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. புதிய மாற்றங்களை நோக்கி நீங்கள் செல்ல போகிறீர்கள் அப்படிங்கிறது உண்மை. இந்த காலகட்டத்தில் இறை வழிபாடு, குரு பகவான் உங்களுக்கு நெருக்கமாக வரப்போகிறார் அப்படிங்கிறதுனால இறை வழிபாடு பெரிய அளவுக்கு வளர்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. 2ஆம் இடத்திற்குரிய புதன் 8ஆம் இடத்துல நீச்ச நிலை பெறப்போகிறார். ஆகவே எந்த காரணம் கொண்டும் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ப்ராமிஸ் பண்ணாதீங்க. கேரண்டார் கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. திடீரென்று வருமானங்கள் வரும், அதெல்லாம் உங்கள் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக, பராபவ ஆண்டு மகிழ்ச்சியை தர யாரை வழிபட்டால் நல்லது நடக்குங்க நமக்கு அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் வழிபாடு மிகப்பெரிய வளர்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும் என்பதுதான் உண்மை.